ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மேக்கரை வனபத்திரகாளியம்மன் கோயிலுக்கு செல்லும் வழியை சொல்லுங்கன்னு எல்லாரும் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காண்டியே இந்த வீடியோ. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, மேக்கரை அடவியார் அணை பக்கத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது. மேக்கரை வனபத்திரகாளியம்மன் கோவில். இக்கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் அடவியார் அணையிலிருந்து வந்து ரைட் கட் பண்ணி வந்தால் இக்கோவில் அமைந்துள்ளது. மக்களே, நம்ம இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். இதான் கோயில் மக்களே, எல்லோரும் பார்த்துக்கோங்க. இப்போது அம்மாவை உங்களுக்காண்டியே நான் பக்கத்தில் போய் வீடியோ எடுத்து காமிக்க மக்களே. இதுதான் லொக்கேஷன், மேக்கரை வனபத்திரகாளியம்மன் கோவில் லொக்கேஷன் மக்களே. நீங்கள் அபிஷேகம் பண்ண போகிறீங்கன்னா முன்கூட்டியே கோயில் நிர்வாகத்துக்கு சொல்லிடுங்க. உங்களுக்காண்டியே கமெண்ட்டில் அவங்க நம்பரை வந்து டேக் பண்ணுறேன். ஸ்டார்டிங்லே உங்களுக்கு விநாயகர் இருக்காங்க. விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம வந்து அம்மாவை பார்க்க போகலாம். பக்கத்துலேயே நாகம்மாவும் இருக்காங்க, அவங்களையும் கும்பிட்டுக்கலாம். ஸ்ரீ நாகர். இப்போ வந்து நம்ம வந்து அம்மாவை பார்க்க போகிறோம். ஸ்ரீ வனபத்திரகாளியம்மன் அம்மா வந்து அலங்காரம் பண்ண போகிறாங்க மக்களே, அபிஷேகத்துக்காண்டியா. மக்களே, அம்மாவை லட்சக்கணக்கான மக்கள்கள் தரிசனம் செய்ய வரார்கள். நீங்களும் வாங்க மக்களே. அம்மாவை பார்த்தாலே மனக்கவலைகள்லாம் மறந்துடும் மக்களே. அம்மா முகத்தை பார்த்த உடனே, அம்மா உன் பிள்ளை உன் பக்கத்தில் வந்துட்டேம்மா, எல்லாமே நீதாம்மா என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும் போல் இருக்கும். அம்மாவை பாருங்கள் மக்களே எப்படி இருக்காங்கன்னு. அம்மாவை நீங்கள் வீடியோவில் பார்த்தே வேண்டினா நடக்கும் மக்களே. எண்ணி 8 நாளில் அம்மா அதை நடத்தி கொடுப்பாங்க மக்களே. உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுமா கல்யாணம், உங்கள் பையனுக்கு கல்யாணம் நடக்கணுமா அது, அடுத்து உங்கள் பொண்ணுக்கு சடங்கு வைக்காட்டி அதெல்லாம் கேளுங்க மக்களே, அம்மா நடத்தி கொடுப்பாங்க. அம்மாவை நம்பி வந்த பிள்ளைகளை அம்மா கைவிட மாட்டா மக்களே. அடுத்து நம்ம அம்மாவை கும்பிட்டுட்டு கருப்பசுவாமி, அங்கே கருப்பசுவாமி அமைந்திருக்கா, அவங்களையும் நம்ம கும்பிட்டுட்டு, நம்ம கருப்பனை கும்பிட்டுட்டு இருக்கும்போதே மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் மக்களே. அடுத்து ஸ்ரீ வனசுடலை சுவாமி, அவங்களையும் கும்பிட்டுட்டு நேராக பக்கத்துலேயே பார்த்தா இசக்கியம்மன் இருப்பாங்க, அவங்களையும் நம்ம கும்பிட்டுட்டு நேராக போய்கிட்டே இருந்தால் நேராக சுற்றி காடு தான் மக்களே, வனப்பகுதி மக்களே. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றும் வாராகி அம்மனை பார்த்துடலாம். வாராகி அம்மனை பாருங்கள் மக்களே, பார்த்தாலாம் மன கவலைகள்லாம் மறந்துடும் மக்களே. கோயிலுக்கு வந்த உடனே வீட்டில் இருக்க கஷ்டங்கள்லாம் மறந்து சந்தோஷமாக இருக்கலாம் மக்களே. அம்மா வீட்டுக்கு போனால் என்ன சந்தோஷம் இருக்குமோ அதே சந்தோஷம் தான் மக்களே நம்ம ஸ்ரீ வனபத்திரகாளி அம்மனை பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கும் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.